எல்லோருக்கும் வணக்கம். இப்படியான ஒரு சென்னை இலக்கிய திருவிழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கும் நூலகத்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு அரை மணி நேரம்தான் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப சுருக்கமாக பேசிடலாம். வாழ்வும் கொண்டாட்டமும் அப்படின்னு நான் ஒரு தலைப்பு ஏன் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எழுத்தாளன் அப்படின்னாலே ஒரு ஒரு உருவம் பொது புத்தியில் இருக்கும். தாடி வச்சுக்கின்னு ரொம்ப சோகமாக ஒரு ஒரு சைடு பேக் ஒன்று மாட்டிக்கின்னு அதுக்குள்ளே ஒரு பழைய புத்தகங்கள்லாம் வைத்து கொண்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு எங்கேயாவது டீ குடிச்சிக்கிட்டு இலக்கியமும் உலக அரசியலும் உலக தத்துவங்களையும் பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொது புத்தி சமூகம் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ எழுத்தாளர்கள் அப்படி இல்லை. ஸ்காட்ச் குடிச்சிக்கின்னு இல்லைன்னா பிராண்டி குடிச்சிக்கின்னு ஜாலியாக பப்பில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்கெட்சஸ் ஷூலாம் போட்டுக்கின்னு கிராக்ஸு அந்த மாதிரி பேண்டரோட ரொம்பவும் மகிழ்ச்சியோட கொண்டாட்டங்களோட இருக்கிற நிறைய ரைட்டர்ஸ் இப்போ இருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சமூகத்தை தொடர்ந்து அவதானித்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிற ஒரு கலைஞன் எப்போதும் சோகமாகவும் வருத்தமாகவும் துயரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பொது புத்தியிலிருந்து அவன் மீண்டெழுகிறான். கொண்டாட்டத்தில் வாழத் தொடங்குகிறான். இந்த வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்டத்தினுடைய இன்னொரு விஷயம் தானே. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தேவதேவனுடைய ஒரு வரி எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். உயிர்களின் சுபாவம் ஆனந்தம். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வரி. இது நம்மளோட சுபாவமே கொண்டாட்டம் தான், நம்மளோட சுபாவமே ஆனந்தம் தான். யாராவது துக்கத்தை வாவான்னு கூப்பிட்டு இருப்போமா? யாருமே கூட மாட்டோம். எவனாவது கொஞ்சம் துயரம் வந்துட்டு போங்களேன் வீட்டு பக்கமாக அப்படின்னு சொல்லுவோமா? ஆனாலும் துயரங்கள் உங்கள் வீட்டு கதவுகளை அவ்வப்போது தட்டி கொண்டே இருக்கும். ஆனால் சந்தோஷங்களை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை மட்டும் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அது தெரிஞ்சிட்டா இந்த வாழ்வு என்பது அவ்வளவு கொண்டாட்டமாக மாறிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலக முழுக்க இருக்கிற இலக்கியங்கள் நமக்கு என்ன தொடர்ந்து நிறைய எழுதியிருக்கு அப்படி பார்த்திங்கன்னா, துயரங்களை பற்றியும் வறுமையை பற்றியும் பசியை பற்றியும் தான் நிறைய எழுதுது. ஆனால் கொண்டாட்டத்தை எழுதிருக்கு. ஆனால் கொண்டாட்டம்ன்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்வு, என்னோட சுற்றி இருக்கிற வாழ்வை தான் நான் ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஒரு சாவு ஒரு ஏரியாவில் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு வயசான ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா எங்களுக்கு அது பெரிய கொண்டாட்டம். என்னங்க மாங்குடி மன்னர் செத்து போயிட்டார், ஐயோயோ சூப்பர்ப்பா இப்பா அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி முழுக்க பேட்டையில் ஒரே கொண்டாட்டம் தான். ஒரே பந்தலை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கின்னு அங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்துக்கின்னு போய்கின்னு, ஒரு பக்கம் ஊர் கூடி சாப்பாடெலாம் போட ஆரம்பிச்சிடுவானுங்க, ஒரு பக்கம் கல்யாணியோட டான்ஸ் இருக்கும். கல்யாணி என்கிற ஒரு பெண் ஒரு நடன கலைஞர். நான் நடன கலைஞர்னு ஏன் சொல்கிறேன் அடிக்கோடிட்டு அப்படின்னா, சாவு கூத்தாடுறவங்களுக்கு யாரை நடன கலைஞராக ஒத்துக்கவே மாட்டானுங்க. ஆக்சுவலாக சாவு கூத்தாடுறதுன்னா ஒன்று நீ மேடையிலன்னா நடன கலைஞர், சாவுலன்னா சாவு கூத்தாடியா, இது என்ன இது கத்தா ஓலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, அப்படியான ஒன்று தான் கல்யாணி. அப்படியான ஒரு பொண்ணு சாவில் அந்த இறங்கினா அப்படின்னா அப்படி ஒரு நடனம் இருக்கும், அப்படி ஒரு டான்ஸ், அப்படி ஒரு ஊர் திரண்டு இருக்கிற இருக்கும் காட்சிகள். அங்கே பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஒரு பக்கம் இந்த சாவு மாதிரியே இருக்காது, பயங்கர கொண்டாட்டமாக ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மாங்குடி மன்னருக்கு 2-3 பொண்டாட்டிங்க இருக்கும். அந்த 2-3 பொண்டாட்டிங்களுக்கு பயங்கர ட்விஸ்ட் இருக்கும். அழுதுனுக்கும் போது 2-3 பேனை எடுத்து குத்தின்னு இருக்குங்க. நீ தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி அதுங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கும். இங்கே ஒரு பக்கம் சரகஸ் ஒருத்தன் சண்டை போட்டுருப்பான், ஒருத்தன் ஜாலி பண்ணிருப்பான், ஒருத்தன் டான்ஸ் ஆடிருப்பான். டாப் ஆங்கிளில் பார்த்தா இது என்னடா இது ஒரு திருவிழாவோ அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மரணத்தை கூட மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு நகரமாக நம் பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் நான் ஒரு வாழ்வு கொண்டாட்டமாக எப்படி அணுகணும்னு நான் நினைக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா
ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு வச்சுங்க, உடனே தேசமா சோறுன்னு ஒன்று வேண்டிப்பானுங்க எங்கள் ஊரில். தேசமா சோறு அப்படின்னா என்ன தெரியுமா? பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது சாப்பிடவே மாட்டேங்குது, அது ஏதோ ஒரு மாதிரி சினிங்கினே இருக்குது, பசியில் சாப்பிடவே மாட்டுது அப்படின்னோடனே தேசமா சோறுன்னு ஒன்று வேண்டிப்பாங்க. ஒன்று என்னென்னா, அது வந்து சாமி குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் என்னென்ன குழம்புலாம் இருக்குது எல்லா குழம்பையும் வந்து சாப்பாட்டில் ஊற்றி ஃபுல்லாக கிளறுனா எப்படி இருக்கும் ஒரு சுவை. இதுதான் தேசமா சோறு. இதை ஊர் முழுக்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. கூட்டு வந்து அது வந்து ஒரு முறை. தேசமா தேசமா என்பவள் கடலின் தாய், கடலின் தெய்வம், கடல் தெய்வம். அவளுக்கு நான் வந்து உனக்கு படைக்கிறேன், நான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த சோறை நான் கொடுக்குறேன், அப்புறம் என் பிள்ளை தானாக சாப்பிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அவ்வளோ அற்புதம். தேசமா சோறுன்னு ஒரு வீட்டில் போடுறாங்க அப்படின்னா எவன் வீட்லேயும் அடுப்பு பற்ற வைக்க மாட்டானுங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா மிக்சிங்கில் இருக்கிற சோறு இருக்கும். கருவாட்டு குழம்பு, கார குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்புன்னு ஊற்றி ஒரு சோறுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் டிஃபனில் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்கள்ல. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா சாப்பிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உண்மையாக அந்த குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதில் என்ன விஷயம்னா, சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குல்ல, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்றதே கொண்டாடுகிற ஒரு மரபு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப செம ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது அந்த சென்னையில், நார்த் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எப்படின்னா, நாங்கள் சின்ன கடல் வந்து எப்படின்னா மீனவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு சாதிய கோட்பாடுக்குள்ளே கிடையாது அந்த வார்த்தை. மீனவன் அப்படிங்கிறவன் வந்து யார் அப்படின்னா கடல் தோழன், கடலின் நண்பன் இப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு ரொம்ப அரிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடலோடு எனக்கு பெரிய ஒரு உறவு இருக்குது. நான் வந்து என்னுடைய பிராயங்கள் முழுக்க நான் கடலில் தான் இருந்தேன். கடலில் வந்து என்னென்னா பயங்கரமான ஒரு வாழ்வுங்க. அப்போது கடல் நீல நிறமாக இருந்தது அப்படின்னு தான் இந்த கடலை நான் சொல்ல முடியும். அப்போது கடல் நீல நிறமாக இருந்ததுன்றது எவ்வளோ பெரிய துயரமான விஷயம். அது கடலுக்கும் கரைக்குமான எங்களுடைய வாழ்வு வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொழுதுமே கடல் எங்களுக்கு 1000 விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை இது பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். இந்த கடலோடு இருந்து கரையோடு இருக்கிற போது எங்களுக்குள்ளே ஒருத்தர்மா பாம்பு நாகராஜை பற்றி நான் நிறைய பேசுவேன். எல்லாத்துலேயுமே ஒரு பேச்சுலர் அவர். எல்லா விதமான ஒரு கல்யாணம்னு வச்சிங்களேன், மாப்பிள்ளைக்கு அப்புறம் அவர் தான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு செய்வார். ஏன்னா அவங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா, குழந்தைய எப்படியாடா ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏடா அந்த பந்தல்காரங்க சொல்லிட்டியாடா, இது பண்ணிட்டாடா, அது செஞ்சிட்டாடா, இது பண்ணிட்டாடா, சுற்றிக்கிட்டே இருப்பார் பம்பரமாக. ஒரு சாவு நடந்தாலும் அவர் தான், எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனாலும் அவர் தான், எங்கே எதுனாலும் அவர் தான். அப்படியான ஒருத்தர் யாருமே இல்லை அவருக்கு. ஏன்னா கல்யாணங்கள்லாம் நான் அதை பண்ணிக்க வேண்டியதான்டா கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால், பாடா கல்யாணம். அவர் ஒரு லவ் பண்ணார். அந்த லவ் வந்து அவருக்கு ஒரு ஃபெயிலியர் தான், எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஊருக்கான ஒரு மனிதனாகவே அவர் இருப்பார். ஒரு ட்ரௌசர் போட்டுப்பார், சாலையை சுற்றுவார், சுற்றினே இருப்பார். எங்கேயாவது அவருக்கு சாப்பாடு நடந்துடும், எங்கேயாவது சரக்கு கிடச்சிடும், எங்கேயாவது அவருக்கு ஏதாவது கிடச்சிடும். ஆனால் அந்த ஊருக்கான ஒரு மனிதனாகவே அவர் இருப்பார். எங்கேயாவது தூங்கிடுவார். நான் இப்படி தான் அவரை பார்த்துருக்கேன். நண்பர்களே, அவர் வந்து சாகும்போது அந்த ஊரே அவர் பிணத்தை தூக்கி கொண்டாடி மகிழ்ந்து போணுச்சு. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்வு எவ்வளோ அர்த்தமானதாக நான் பார்த்தேன் தெரியுமா? எவனா ஒருத்தன் சாவறான் ஒரு ஏரியாவில் வச்சுங்க, அவன் வீடு வரைக்கும் பார்த்தான், குடும்பத்து வரைக்கும் பார்த்தான் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்காரில் ஒருத்தர் செத்து போய்டான்னு சொல்லுவாங்க. பாம்பு நாகராஜ் சேவும் போது அந்த பேட்டையே அவனை தூக்கின்னு போய் அழுது கொண்டாடி மகிழ்ந்து அவனை வந்து வழி அனுப்பிச்சு வச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு மனிதனுடைய கொண்டாட்டம் என்பது அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குல்ல, அந்த பெயினுக்குள்ளே இருக்கிற ஒன்றை மறைத்து கொண்டு கொண்டாடுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, மார்ச்சூரியில் வந்து திருப்பால் கதையை நான் எழுதும்போது அவரோட நான் ட்ராவல் பண்ண அந்த இடம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் எல்லாத்தையுமே ஜாலியாக பார்ப்பார்.
அவர் ரொம்ப பயங்கரமாக ஒரு ஒரு பாடி வந்து நிற்குது வச்சுங்களேன். அது வந்து ஒரு ஒரு நடிகையாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பிரபல நடிகைன்னு வச்சுங்களேன். உடனே ஒரு ஃபோன் போட்டு 2வது ஒய்ஃப்கிட்ட பேசுவார். ஏண்டி யார் வந்தீரா தெரியுமா, நீ நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஒரு படத்தில் பாட்டை டான்ஸ் ஆடிந்தால அவள் தான் அப்படின்னுவார். என்னடா இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். அவர் அந்த அந்த பாடி அப்படின்ற விஷயத்த நம்ம எப்படின்னா டக்குன்னு பேர் வந்து செத்து போயிட்டால் பாடின்னு ஆகிடுதுல. பாடி எப்போ வருது, பாடி எப்போ போவோம், பாடி எப்போ எடுப்பாங்க, பாடிக்கு என்னாச்சு இப்படின்னு ஆகிடும்ல. அவர் ஒரு நாள் கூட ஒரு ஒரு பாடின்னு அவர் சொன்னதே கிடையாதுங்க. பீஸு எப்போ வந்துச்சு, பீஸு என்ன கண்டிஷனு இப்படி தான் இருப்பார். சாங்ஸ்லாம் போட்டு வச்சுப்பார், உள்ள பிணவரைக்குள்ளே சாங் போட்டு வச்சுப்பார். ஒரு டெரண்டினோ படத்தினோட ஃபீல் இருக்கும். சாங்ஸ் போட்டு வச்சுப்பார். அப்படி சாங் போட்டுக்கிட்டே தான் பாடியை கட் பண்ணுவார். செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு அழகாக இருக்கும். அது விஷுவல்ஸாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என் இனிய பொன் நிலா வேணுமோ அப்படியே அழகாக இருப்பார். செம்மையாக இருக்கும். அது என்ன ஒரு அழகியல் காட்சி அது. வாழ்வை வந்து அத்தனை கொண்டாட்டங்களோட அனுபவிக்கிற ஒரு திருப்பாலை வந்து எனக்கு தெரியும். இந்த வாழ்வு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது, தீராத துயரங்களை போகிற துயரத்தை கூட அப்படியே கையில் பிடிச்சின்னு அக்கில் வச்சுன்னு சுற்றிக்கினே இருக்க சொல்லுது. அது பாட்டுன்னு போகுது, நீ பாட்டுன்னு ஜாலியாக தான் இருந்து தொலைன்னு சொன்னால் இருக்க மாட்டான். எப்படின்னா நாம் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணிடுறோம், துயரங்களுக்கு பழகையோ ஏதோ ஒன்றுத்துக்கு இதுவாகிடுறோம். அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆராயின்னு ஒரு லேடி எங்கள் ஏரியாவில் இருந்தாங்க. அந்த லேடி ஆராயி வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு 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 ஆளுமை. அவங்க பெண்கள்கிட்ட இருக்கிற நான் பார்த்த பெண்கள் எப்படின்னா ரொம்ப தைரியசாலியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு அண்ணன் கூட ஒரு அருவாமனையை வச்சு குடும்பம் நடத்திடுவாங்க, மீன் வெட்டி குடும்பம் நடத்திடுவாங்க. எவனா ஒருத்தன் தப்பாக வந்தாலும் நம்ம அவனை மீன் வெட்டுற மாதிரி ஒன்றை வெட்டுருவேன்னு சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட நான் பார்க்குற அறம் இருக்குல்ல, பெண்கள் மாதிரி அவ்வளோ வலிமையோட நாமெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் சும்மா அப்படியே பேசுகிற மாதிரி பேசுவோம். அவங்க கொஞ்சம் லைட்டாக அடங்கிட்டாங்கன்னா புதுசாராக இருந்துக்கோ அப்படின்றோம். பெண்கள் தான் உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப கொண்டாடுற மனநிலை வந்து பெண்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, இருக்கும். கொண்டாட்டம் என்பதை நான் எப்படி பாருன்னா, அப்போ தான் எனக்கு கல்யாணி வந்து ரோட்டில் இறங்கி ஒரு டான்ஸ் ஆடுறான். எனக்கு அந்த பயங்கர விஷுவலாக இருந்தது. என்ன மாதிரியான ஒரு 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 ஆகிருதி அந்த பொண்ணு, என்ன மாதிரி ஆடுறா அப்படி ஒரு ஒரு அவளோட அசைவுகள்லாம் அப்படி இருந்துச்சு. அந்த கொண்டாட்டம் வந்துல எத்தனை பெண்களுக்கு வாய்க்குன்னு நான் நினைப்பேன். அப்போ தான் இல்லாமல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் எப்படி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 விஷயத்தில் வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லாம் மாறிடும். இப்போ ஒரு ஆட்டோவில் போகும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பொண்ணு வந்து ஆட்டோக்காரர்கிட்ட ஏன்னா ஓரமாக நிறுத்தினா அப்படி சொன்னால் டக்குன்னு ஒன்று பார்ப்பான்ல, அதே ஓரமாக நிறுத்திக்கோங்கண்ணா அப்படி சொன்னால் இன்னொன்று, 2ம் ஒரே கண்டென்ட் தான். ஓரமாக நிறுத்திக்கோங்கண்ணா அப்படி சொன்னால் அவங்க டீசெண்டான பொண்ணு, ஓரமாக நிறுத்தினா அப்படின்னு சொன்னால் அன்டீசெண்டான பொண்ணு. ஏன்னா இதெல்லாம் பேச்சில் என்ன அவனுக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்று இருக்கும்ல. இப்படி இப்படி ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதுதான் எனக்கு வந்து என்னை வந்து தொடர்ந்து எழுத வைக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் எல்லா கதைகளுமே என்னோடய கதைகள் ரொம்ப சோகமாக இருக்கலாம். எனக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இப்படி முடிக்கிறீங்க சோகமாக, கவின் மலர்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட இல்லை, நீங்கள் நல்லா ஊற்று பாருங்கள், அந்த சோகத்தில் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற காதல், அவங்களுக்குள்ள இருக்கிற கொண்டாட்டத்தை நான் எழுதிட்டே தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் சிறைக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு 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 டைம் என்ன ஆகிடுறாங்கன்னா, சரி இதுதான் நம்ம இடம், இந்த இடத்துக்குள்ளே நம்ம தான் வாழணும் அப்படின்னோடனே அவங்க அந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா நமக்கு பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த லைஃபுக்குள்ளே நாம் என்ன பண்ணிடுறோம், துக்கங்களை தேடி தேடி ஓடினுக்கிறோம். அது ரொம்ப டயர்டாகுது. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்கவே பழக மாட்டுறானுங்க.
4 புக்கு படிச்சிட்டானுங்க வச்சிங்களேன், அவனுக்கு முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். மூஞ்ச அப்படி வச்சுப்பானுங்க, இப்படியே அப்படி பார்ப்பான், இப்படி ஒன்று பார்ப்பான். ஆக்சுவலாக ஓகே அப்படின்வான். ஏன்டா வாயத்தொந்து சிரிக்கவே மாட்டீங்களாடா? உங்களெல்லாம் வாயத்தொந்து ஆன்னு சிரிச்சா என்ன ஆகிட போகுதுன்னு கேட்குறேன். சிரிக்கிறது கூட அப்படின்வான். ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ், அவர் அதிகமாக சிரித்து கொள்ள மாட்டார் அப்படின்னு. ஏன் ஓப்பனாக பேசவே தெரியாது அவங்களுக்கு? இயல்பாகவே இருக்க மாட்டிங்களா? சிரித்து மகிழ்ந்து கட்டி பிடிக்கிற ஒரு பரம்பரை தான்டா நம்மளாம். என்ன உங்களுக்குலாம் ஆச்சு அப்படின்னு ஒன்று வரும்ல, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிறோமோன்றேன். மாட்டிக்கவே வேணாம். இயல்பாக இருக்கிற இடத்துல தான் கொண்டாட்டம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். செம்மையாக ஜாலியாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிட்டு டான்ஸ் ஆடுங்க, சரகச்சி டான்ஸ் ஆடுங்க, இல்லையா எதுவுமே இல்லாமல் டான்ஸ் ஆடுங்க, இல்லை டான்ஸ் ஆடலையா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு எது கொண்டாட்டமாக இருக்குது அதுக்குள்ளே தன்னை வச்சுக்கிட்டே இருக்கணுன்றத இலக்கியங்கள் தொடர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுறது தான் செய்யுது, சொல்லிகிட்டே தான் இருக்குது. எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். என்னென்னா, நாங்கள் எங்கள் ஊர்களில் வந்து இசையோடவே எங்களோட ட்ராவல் இருந்துச்சு. இசை வந்து எங்களுக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, இன்னொரு நிழல் மாதிரி எங்களுக்கு ஒன்று இருந்துச்சு. அது அப்போ எங்கள் ஊர்லலாம் நிறைய குடோன்ஸ் இருக்கும். குடோனில் வந்து இந்திக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ தான் வடக்கன் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்ல, அப்போல்லாம் வந்து இந்திக்காரர்கள் நிறைய பேர் இருப்பானுங்க. இந்த பச்சை டப்பாலெல்லாம் அனுசு போட்டுன்னு இருப்பானுங்க. நீங்கள் உங்களுக்கு அது அப்போ பார்த்தா தெரியும். போட்டுமா ரொம்ப இதுவாக இருப்பானுங்க. அதாவது சம்முட்டி அடிப்பானுங்க. ஒருத்தன் உட்காந்து இருப்பான், அந்த இதில் அடிப்பானுங்க, நச்சுன்னு அடிப்பானுங்க, கரெக்டாக அடிப்பானுங்க. இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. தலை அவன் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் தலை பார்த்தா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒன்றுமே மிஸ் ஆகாது, அடிப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு கில்லடிங்க. ஆனால் கடுமையாக வேலை செய்வானுங்க. அப்படியே ஒரு பாட்டு வரும், மேரே சப்பு நோக்கி ராணி கப்பு ஆயே கித்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சலியா தூ சலியா அப்படின்னு. அடடா யாரா இவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவனுக்குள்ளே ஒரு குடும்பம், அவனுக்குள்ளே ஒரு லவ். அவர் அப்படியே அந்த இரும்பில் காய்ச்சிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கான், அதில் பத்துக்குன்னு அவர் ஜாலியாக அந்த பச்சை கலரில் இருக்கிற அதை எடுத்து ஒரு பக்கம் சுண்ணாம்பை வச்சு ஒரு பக்கம் அந்த சேர்த்து அப்படி கசக்கி அப்படி போட்டு அப்படி அந்த பாட்டை கேட்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ரசனையும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்வும், அதுதாங்க லிட்ரரி, அதுதான் கதை, அதுதான் ஒரு அழகான கவிதையாக நான் பார்க்குறேன். என்ன ஒரு இதுவாக இருக்கும் தெரியுமா? அந்த நேரமாக வந்து அவன் வந்து தனக்கான ஒரு நேரமாக அதை மாற்றிப்பான். நான் அப்படி தான் நான் இப்போ கூட அப்படி தான் இருக்கேன். எங்கேயுமே என்னுடைய இதில் வந்து ஜீனியஸ் கண்ணாடியை மாட்டிக்கிறதே இல்லை. தூக்கி தூரம் போட்டு எழுதும்போது அது வச்சுக்கலாம், ஏன்னா அது தேவைப்படுது. எழுதும்போது கொஞ்சம் அப்பப்போ தத்துவங்களோ இல்லை என்ன இது மாதிரி எல்லாமே எழுதாமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அப்போ வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நாம் எளிய மனிதர்கள்னு நம்மளே அப்படி தான், நம்ம வந்து அப்படி யாரோட பழகிற அந்த இது இருக்கிற இடம், அதை நம்ம வந்து அப்படியே வெளிப்படையாக வைக்கும்போது தான் அவன் ரொம்ப சூப்பராக நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஏரியாவில் ஒரு சண்டை நடக்குது, 2 பேர் 1 மணி நேரம் சண்டை போட்டுக்கிறானுங்க. உன்னை அச்சு வச்சிருவேன்றான் ஒருத்தன். ஐயா யாருக்கிட்ட அப்படின்றான் இன்னொருத்தன். உன்னை மவனை விட மாட்டேன்றான் ஒருத்தன். யாருக்கிட்ட இதே 1 மணி நேரம் பேசிக்கிறானுங்க. ஒருத்தன் வந்துல இங்கே விளையாடாதீங்கடா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கடான்றான். அவனுக்கு வந்து இல்லை இங்கே விளையாடுறானா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கன்றான் அவன். ஏன்னா பயங்கரமாக இருக்கணும். அவனுக்கு தான் நமக்கு நிறைய சீன்ஸ்லாம் சொல்லுவானுங்க. நமக்கு ஒருத்தன் அந்த மாதிரி தான் நிறைய பயங்கர கூட்டம். அப்போது ரயிலில் போயிட்டு இருக்கும்போது மூஞ்சி இப்படி தான் வச்சுப்பானுங்க, தெரியல. ரொம்ப கூட்டமாக இருந்தால் மூஞ்சி இப்படி தான் இருக்கும், பயமாக இருக்கும். திடீர்னு முத்தங்கத்தை குத்துருவானுங்களோன்னு பயமாக இருக்கும். ஒரு மாதிரி பயத்திலேயே வரணும்ல. அப்போ திடீர்னு வந்து ஒருத்தன் கேட்டான் என்ன ஒருத்தன், இங்கேருந்து நான் வந்து இடத்துல இங்கேருந்து ராயபுரம் போனால் எப்படி போனோன்னா, பீச் ஸ்டேஷன் இறங்கி ராயபுரம் போனோம். அப்போ அங்கேருந்து இங்கே வரணும்னா எப்படி வரணும்னு கேட்டான். இப்போ கேட்ட வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. இப்போ ராயபுரத்துலேருந்து இங்கே ஏன்டா இங்கே தான் நீ வந்துட்டு அங்கே தான் போறியே. அப்போ வந்து அவன் இவ்வளோ க்ளோஸில் இருக்கிறான், இப்போ என்னை கடிச்சிடுவானா இல்லை அவன் சரியாக தான் இருக்கிறான்னு எனக்கு ஒரு பயம் வரும்ல. அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறான் லைஃப்பை. செம்மையாக கேரக்டர் தானேங்க. மனிதர்கள்ன்றது என்ன தெரியுங்களா, எல்லாத்துலேயும் நீ எடுத்துப்பார், கதைகள் எல்லாத்துலேயுமே கதாபாத்திரங்கள் நீ எது தெரியுமா மிச்சம் எடுத்துன்னு போவ. நீ படிக்கிற புக்ஸு பார்க்குற படங்கள் கிடங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு போகிறது ஒரு கேரக்டர் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம்.
ஒரு 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 நமக்கு ஏதோ ஒன்று ஒன்று இணக்கமாகும் ஒரு விஷயம். நம்ம ஒட்டுமொத்த கதைகள் நமக்கு வந்து உள்ளே வந்து உட்காராது. எனக்கு இப்படியான கதாபாத்திரங்கள் சுற்றி 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 எனக்கு வந்து சேரும்போதில் எனக்கு அதை நான் என்ன பண்ணுறேன், லிட்ரரியாக மாற்றுறேன், கதையாக மாற்றுறேன். எனக்கு வந்து அந்த கதையாக எனக்கு தோணுது. எனக்கு உடனே அதை வந்து அது கதையாக பண்ணிடணும்னு தோணுது. ஒரு தடவை இவர் நான் ட்ரெயினில் எனக்கு ஏன்னா இந்த பொது போக்குவரத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஏன்னா சுவாரஸ்யமான இது. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்துலேயுமே 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க பக்கத்தில் என்ன கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் நின்று பாருங்கள் என்ன பேசுறது ஒன்றுமே நமக்கு கேட்காது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு விஷுவல் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர், ஒரு 45 வயது இருக்கும். அவர் தலை சீவிட்டே இருந்தார், அடிக்கடி தலை சீவிட்டே இருந்தார், கர்ச்சீப் எடுத்து தொடச்சிட்டே இருந்தார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. தலை சீவுறது இது பண்ணுறதுன்னு ஒரு தன்னை அழகுபடுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சீவிட்டே இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசணும்னு தோணும். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, ஒரு நாள் கூட நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பார்த்துருக்கவும் முடியாது. ஆனால் இதை பண்ணுறதுக்கான உங்களுடைய உள்ளேருந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை சார் நம்ம பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைன்னாரு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுங்க. என்ன அழகான ஒரு கான்ஃபிடென்ட் அது. அவன் எனக்கு வந்து ஐ ஓப்பனராக இருக்கான். அவன் தான் எனக்கு ஐ ஓப்பனர். வாழ்விலிருந்து எனக்கு கொடுக்குற கொண்டாட்டங்களும் நகைச்சுவையும் என்பது தான் என்னோடய ஐ ஓப்பனர். அவன் தான் ஒரு எளிய மனிதன் நம்ம சொல்கிறவன். காடு இப்போ சவுகார்படி சுற்றி ஒரு 25,000-30,000 குடும்பம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெருவோரம் வாசிகளாக இருப்பாங்க. நாங்கள் அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற குழந்தைகள் மாதிரி நாம் யாருமே மன வலிமையோடு கிடையாதுங்க. நான் இதை உறுதியாக சொல்லுவேன். எத்தனை மழை நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். 2 நாள் மழைன்னு வெதர்மன் சொல்லுவான். மிதமான மழையாகவும் கனமான மழையாகவும் அதி தீவிர மழையாகவும் இதுவாக இருக்குன்னு 3 நாள் சொல்கிறானா? நம்ம ஆளுங்களை பார்க்கணுமே. சூப்பர் மார்க்கெட்டில் 3 கோகுல் சாண்டல் பவுடர் வாங்கி வச்சுப்பான். 3 நாள் மழைக்கு 3 கோகுல் சாண்டல் பவுடர் வாங்கி என்னடா மூஞ்சிக்கு கொத்தா ஃபுல்லாக போட போகிற அப்படின்ற மாதிரி இருக்கான். ஃபுல்லாக வாங்கி வச்சுப்பான், ஃபுல்லாக எல்லாத்தையும் சேகரிச்சுப்பான். அப்புறம் ரவை பாக்கெட் மட்டுமே 10 பாக்கெட் வாங்கி வச்சுப்பான். சேமியா பாக்கெட் வாங்கிப்பான். லேஸு வந்து அது மற்றவனுக்கே கொடுக்கக்கூடாதுன்றதுல முடிவாக இருப்பான். எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பானா. சேஃப்டியாக இருப்பார். இப்போ இவர் மழையை பார்ப்பார். மழை வர மாதிரி இது பஜ்ஜி கிச்சி சூடாக ஜாலியாக இருக்கும், சாப்பிட்லான்ற அளவுக்கு தான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் என்றைக்காவது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே தான் வளர்ந்தேன். அதனால சொல்கிறேன். அந்த 25,000 குடும்பம் எந்த புயல் மழையில் கூட எந்த ஒரு சேமிப்போ இதுவோ பாதுகாப்புன்னு வச்சு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய மனநிலை அது. ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தோணாது. மழை வருதா வரட்டும், வெயில் அடிக்குதா அடிக்கட்டும், புயல் வருதா வரட்டும், எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் எல்லாவற்றுக்கும் வாழ தகுதியான ஒரு மண்ணோடு பிறந்திருக்கேன். எனக்கு எந்த சொஃபிஸ்டிகேட்டடே கிடையாது. நான் கொண்டாடுகிற ஒரு மனிதன், நான் கொண்டாடுகிற ஒரு மனுஷி. இப்படி பஸ்ஸு போவோம், இப்படி ஒரு குழந்தை இப்படி போவோங்க, நமக்கு பதட்டமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை என்றைக்குமே அப்படி போயிடும். துள்ளி குதிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே நான் பார்ப்பேன். சில நேரத்தில் நான் பாரிஸில் நிறைய வேலை செஞ்சேன், பர்மா பஜாரில். அங்கே பார்ப்பேன் ஒரு ரேடியோ, சின்ன ரேடியோ இருக்கும். சூப்பராக ஒரு சுடு சோறு, நல்ல ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அந்த பாடலை கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, சத்தியமாக நமக்குலாம் கிடையாது. எங்கே கிடையாது தெரியுமா? நமக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை? நாம் பதுங்கி வாழ ஆரம்பிக்கும். ஒன்று உள்ளே போய் பதுங்கிக்கிறோம், இல்லை அப்படியே பயப்படுறோம். ரெண்டுமே இல்லாத ஒரு 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 இனக்குழு இருக்குல்ல, ஒரு மனிதர்கள் இருக்காங்களே, அந்த இடம் வந்து இல்லை, அந்த வெளி தாங்க கொண்டாட்டம்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து இல்லை, நான் பிடிச்சி அதை ஒரு ஃப்ளாஷ் மாதிரி என்னால் இது பண்ணி என்னால் எழுத முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு விதமான
ஒரு கட்டுப்பாடு இது எது இல்லை. ஆனால் உழைக்கிறவங்க, யாரையும் ஒரு பொழுதும் ஏமாற்றணும்னு நினைக்காம உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. செம ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி பார்ப்பேன். அப்போ அந்த அந்த நிலம் கொடுக்குற பண்பு என்னவாக இருக்குன்னா, செம ஜாலியாக அந்த லைஃப்பை வாழணும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு பேசும்போது சொல்கிறாங்க, தலைவா நாளைக்கு என்ன ஆகுதோ ஆகட்டும், எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் இன்றைக்கி சந்தோஷமாகறேன்றாங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள். அடுத்த 10, 15, 20, 30 வருஷத்துக்கு பிளான் பண்ணிருப்பான் ஒருத்தன். அந்த 25 வருஷம் பிளான் பண்ணுறான்ல, இப்போ துக்கமாக இருப்பான். ஏன் தலைவா இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எவ்வளோ தெரியுமா உங்களுக்குலாம் எந்த தலைவா இருக்குது யோசிச்சு பாருங்கம்மா. தலைவா நம்ம இங்கே ஒரு ஃப்ளாட் வரும், அங்கே ஒரு இது தெரியல, அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். சோகத்திலேயே செத்து போய் வாழவே வாழாமல் எந்த இதுவுமே இல்லாமல் இதைத்தான் நம்ம எழுத வேண்டியிருக்கு, இதைத்தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இவ்வளோண்டு வாழ்வில் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கொண்டாட வேண்டியிருக்கு, கொண்டாட்டங்களை எழுத வேண்டியிருக்கு, துக்கங்களையே நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு. ஏன்னா நாம் திரும்ப திரும்ப இலக்கியங்கள் அதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது. எவ்வளோ நீங்கள் ஒரு 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 பெரிய ஒரு ஹிட்லரோட எதுனா கூட அங்கே ஒரு நகைச்சுவை இருக்கும். எனக்கு மார்ச்சூரில் நான் பார்க்கும்போது இருக்கிற நகைச்சுவைலாம் பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தர் வாய் பிறந்துன்னு ஒரு பணம் இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க ஒருத்தா எவ்வளோ பெரிய வாயாடியாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போவார் திருப்பால். எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்னடா இந்த மனுஷன் இவன் ரொம்ப மோசமான ஆள்றான். ஏன்னா நாம் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு பயங்கர புரட்சியாளனாக மாறிடுவோம். எப்படிப்பட்ட புரட்சியாளனாக மாறுவோம் தெரியுமா? புதைக்கிற வெட்டியாருங்கிட்ட போய்ட்டு, என்ன மயிரை பாடுற, பட்டினதார் பாட்டா பாடுற நீ, எனக்கு தெரியாதான்னுவோம். அவன் என்ன பண்ணான் உனக்குண்டான். அவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவையும் எத்தனை பொண்ணுக்கு அவன் பாடினான். குச்சிட்டு சும்மா இல்லாமல் அவன் ஒருத்தன் அழுவே மாட்டான். யாரையோ அம்மா செத்ததுக்கு அம்மா செத்தோம், மச்சான் அழுடா மச்சான் அழுடான்னு சொல்லி அழுவாதவனை அழுவ வச்சு அவனை இது பண்ணி அவனை புரட்டி போட்டு அவனை இது பண்ணி வந்ததுக்கு செத்தவனை விட இவனை விட இது பண்ணவனும் எல்லாத்தையும் சாவச்சிட்டு போயிடுவான். கொண்டாட்டங்களினுடைய இன்னொரு வடிவம் அது, சாவோடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அது. இந்த மாதிரி வாழ்வில் இருக்கிற இந்த நகைச்சுவையும் இந்த வாழ்வில் இருக்கிற இப்படியான ஒரு மனநிலையுமே இதில் என்னை தொடர்ந்து எனக்கு என்ன பண்ணுது, என்னை ஜாலி பண்ணுது. நான் முதல்ல இதை என்ஜாய் பண்ணுறேன். இந்த என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுறேன், இதை நான் எழுதணும்னு முயற்சி பண்ணுறேன், இதை நான் விஷுவல் பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த விஷுவல் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் நீங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர கொடூரமான விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகான சின்ன சின்ன நகைச்சுவை இருக்கும். நகைச்சுவை இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க லைஃப்பில். ரொம்ப ரொம்ப துயரங்களில் இருக்கிற ஒருத்தவங்களும் இல்லை, ஒரு தலைவா என்ன பண்ணுறது இப்போ அப்படின்வான். அப்படி சொல்லிட்டுல, ஆனால் அப்போ ஒன்று நந்துச்சுப்பார் அப்படின்வான். துயரத்தையே என்ன சொல்லுவான், அப்போ நந்துச்சுப்பார், பட்டுன்னு ஊந்துட்டான் தலைவா, ஐயோ எல்லாம் சிரிச்சிட்டாங்க அப்படின்வான். அவனுடைய துயரத்தையோட நகைச்சுவையாக சொல்கிறேன். அந்த இடம் தான் நான் திரும்ப திரும்ப என்னென்னா இலக்கியங்களோட என்ன நான் என்னென்னா இந்த வாழ்வை குறைந்தபட்சம் நான் கொண்டாடணும். நான் கொண்டாடணும் ஃபஸ்ட்டு. நான் நான் கொண்டாடணும், என்னக்கிட்ட இருக்கிற என்னோடய எல்லாத்தையும் தூக்கி தூர போடணும். நான் இப்போ நான் ஹீரோவாகிட்டேன் அப்படின்னா ஒரு ஹீரோ என்ன சொல்கிறாரு, சார் ஒரு கதையில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க சார், 10க்கு 10 ரூமில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எத்தனை பேர் வராங்க, ஒரு 2-3 போலீஸ் வராங்க, 60 போலீஸ் வரணும். 60 போலீஸ் 10க்கு 10 ரூமில் நிற்க கூட முடியாது சார், எப்படி சார் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? சார் நான் ஹீரோ, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்புறம் யார் வருவா, இன்ஸ்பெக்டர் கமிஷனர் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு மனநிலை இருக்குன்னு வச்சுங்களேன். அதையும் நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு. சரி, செம்ம ஜாலியாக இருந்தாலும் இப்போ என்னன்னா எல்லாத்தையுமே நீங்கள் காமெடியாக பார்க்க ஆரம்பிங்களேன், செம்ம ஜாலியாகிடும் லைஃபு. ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் பேசணும் போதில் செம்மையாக ஜாலியாக பேசுகிறார்ல இவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் பயங்கர இதுவாகிடுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், ஒரு கட்டத்தில் இவங்கிட்ட என்னடா பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு. நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். திடீர்னு நமக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நம்மளும் காமெடியன்களா ஆனால் அந்தந்த நேரத்துக்கான அந்தந்த இது இருக்குல்ல, அதை நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட அறிவு நம்மளுடைய மேட்டிமிழ் ஜீனியஸ் தனத்தில் புதைச்சிக்கிறோம். உலகத்திலேயே மிகுந்த ஞானம் கொண்டது குழந்தைமை. உங்கள் குழந்தைய மட்டும் சாவடிக்காமல்
குழந்தைக்கு மட்டும் அந்த குதூகலம் எப்படி வருது? குழந்தை எதுவுமே இல்லாமல் சிரிக்குதில்ல ஒருத்தனை பார்த்து, நாம் மட்டும் லைட்டாக இவனா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம். ஓ இவரா அப்படின்றான். ஒரு அதிகார வர்க்கத்தை பார்த்தா ஒன்று சிரிக்கிறோம், இப்படி பார்த்தா ஒன்று பண்ணுறோம், இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஒரு கலைஞன், எழுத்து கலைஞன் குழந்தை மாதிரி சிரிக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த கொண்டாட்டங்களை தான் நான் தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன், தொடர்ந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்வில் இருக்கிற நம்மளுடைய எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்வு கொண்டாடுவதற்கு என்று நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.